சாந்தி அவ்யக்த முரளி 24/12/1984 அவ்யக்த பாப்தாதா மதுபன். இன்றைய முரளியின் தலைப்பு ஈஸ்வரிய அன்பின் மகத்துவம். ஈஸ்வரிய அன்பின் மகத்துவம். இன்று அன்பின் கடல் தன்னுடைய அன்பான சாதக பறவை குழந்தைகளை சந்திப்பதற்காக வந்திருக்கிறார். இந்த குழந்தைகள் அநேக ஜென்மங்களாக அழியாத ஈஸ்வரிய அன்பின் தாகம் உள்ளவர்களாக இருந்தாங்க. பல ஜென்மங்களின் தாகத்துல இருந்த சாதக பறவை ஆத்மாக்களுக்கு இப்போ உண்மையான அன்பு, அழியாத அன்பினுடைய அனுபவம் ஆகிட்டு இருக்கு. பக்த ஆத்மாவாக இருக்கும் காரணத்தினால நீங்கள் அனைத்து குழந்தைகளும் அன்புக்காக யாசிப்பவர்களாக ஆகிட்டீங்க. இப்போ தந்தை யாசிப்பவரிலிருந்து அன்பின் கடலின் ஆஸ்திக்கு உரியவராக ஆக்கி கொண்டிருக்கிறாங்க. அனுபவத்தின் ஆதாரத்துல அனைவரது இதயத்துல இருந்தும் ஈஸ்வரிய அன்பு எங்களுடைய பிறப்புரிமை அப்படிங்கிற ஓசை தான் இயல்பாகவே வெளிப்படுது. அந்த மாதிரி யாசிப்பவர்கள இருந்து அதிகாரியாக ஆகிட்டீங்க. உலகத்துல ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் வாழ்க்கையில அவசியமான ஒன்று அன்பு தான். உலகத்துல ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் வாழ்க்கையில அவசியமான ஒன்று அன்பு தான். வாழ்க்கையில அன்பு இல்லை அப்படின்னா அந்த வாழ்க்கை ஒரு சாரமற்ற வாழ்க்கையாக அனுபவமாகும். அன்பு அந்த அளவு உயர்ந்தது. அதை இன்றைய சாதாரண மனிதர்கள் கூட அன்புதான் தெய்வம் அப்படின்னு நம்புறாங்க. அன்புதான் பரமாத்மா மற்றும் பரமாத்மா தான் அன்பு அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி பகவானை எந்த அளவு உயர்ந்தவர் என்று நம்புறாங்களோ அந்த அளவே அன்பும் உயர்ந்தது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆகவேதான் பகவானை அன்பு அப்படின்னு சொல்றாங்க. இது ஏன் சொல்லப்படுது? அனுபவம் இல்லை இருந்தாலும் பரமாத்மா தந்தை எப்பொழுது இந்த பூமியில வருகிறார் என்றால் அனைத்து குழந்தைகளுக்கும் நடைமுறையில வாழ்க்கையில சாக்கார சொரூபத்தினால அன்பு கொடுத்து கொண்டிருக்கிறார். எனவேதான் அனுபவம் இல்லாவிட்டாலும் கூட அன்புதான் பரமாத்மா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆகினால பரமாத்மா தந்தையின் முதல் கொடுப்பினை அன்பு. அன்பு உங்கள் அனைவருக்கும் பிராமண ஜென்மம் கொடுத்தது. அன்பினுடைய வளர்ப்பு உங்கள் அனைவரையும் ஈஸ்வரிய சேவைக்கு தகுதியானவராக ஆக்கியது. அன்பு உங்களை சகஜ யோகி, கர்ம யோகி, இயல்பான யோகியாக ஆக்கியது. அன்பு எல்லைக்குட்பட்ட தியாகத்தை பாக்கியம் அப்படின்னு அனுபவம் செய்வித்தது. தியாகம் இல்லை ஆனா பாக்கியம் என்ற இந்த அனுபவத்தை உண்மையான அன்பு செய்வித்தது இல்லையா? இதே அன்பினுடைய ஆதாரத்துல எந்த விதமான புயலையும் ஈஸ்வரிய பரிசு என்று அனுபவம் செய்றீங்க. அன்பினுடைய ஆதாரத்துல கடினத்தை மிக சுலபம் அப்படின்னு அனுபவம் செய்றீங்க. இதே ஈஸ்வரிய அன்பு அநேக சம்பந்தங்களில் ஈடுபட்டு இருக்கும் இதயத்தை அநேக துண்டுகளாக ஆக்கப்பட்ட இதயத்தை ஒருவரோடு இணைத்து விட்டது. இப்போ ஒரு இதயம், ஒரு திலாரா. இதயம் துண்டுபடல, அன்பு தந்தைக்கு சமமானவராக ஆக்கிடுச்சு. அன்பு தான் எப்பொழுதும் துணையை அனுபவம் செய்வித்து எப்பொழுதும் சக்திசாலியானவராக ஆக்கிடுச்சு. அன்பு யுகத்தை பரிவர்த்தனை செய்திடுச்சு. கலியுக வாசியிலிருந்து சங்கமக வாசியாக ஆக்கிடுச்சு. அன்புதான் துக்கம் வேதனையினுடைய உலகத்திலிருந்து சுகத்தின் குஷியின் உலகத்தில் பரிவர்த்தனை செய்திடுச்சு. ஈஸ்வரிய அன்புக்கு இந்த அளவு மகத்துவம் இருக்குது. யார் மகத்துவத்தை தெரிந்திருக்கிறாரோ அவர்தான் மகான் ஆகிடுறாங்க. நீங்கள் அந்த மாதிரியான மகான் ஆக இருக்கிறீங்க இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அனைத்தையும் விட சுலமான முயற்சியும் இதுதான். அன்புல எப்பொழுதும் மூழ்கி இருங்க. அன்புல ஐக்கியமாக இருக்கும் ஆத்மாக்களுக்கு ஒரு பொழுதும் கனவுல கூட மாயாவினுடைய பிரபாவம் ஏற்பட முடியாது. ஏன் அப்படின்னா அன்புல ஐக்கியமாகி இருக்கும் நிலை மாயாவால் தாக்க முடியாத நிலை. அன்புல இருப்பது சுலபம்தான். அன்பு அனைவரையும் மதுபனிவாசியாக ஆக்கிடுச்சு. அன்பின் காரணமாகத்தான் இங்க வந்து சேர்ந்திருக்கீங்க. பாப்தாதாவும் அனைத்து குழந்தைகளுக்கும் எப்பொழுதும் அன்பானவர் ஆகுக அப்படிங்கிற அந்த வரதானம் கொடுக்கறாங்க. அன்பு அந்த மாதிரி மந்திர சக்தி நிறைந்தது. அதனால யாரிடமிருந்து என்ன கேட்டாலும் அதை பிராப்தி செய்ய முடியும். உண்மையான அன்பு மூலம், உள்ளபூர்வமான அன்பு மூலம்
சுயநலமான அன்பினால் இல்லை, உண்மையான அன்பினால் அடைய முடியும். தேவையான நேரத்தில் அன்பானவராக ஆகுபவர் கிடையாது. எப்பொழுது ஏதாவது தேவையான நேரம் வருது அப்படின்னா அந்த நேரம் மட்டும் இனிமையான பாபா, அன்பான பாபா அப்படி சொல்லி நடந்து கொள்றவங்க இல்லை. எப்பொழுதுமே இந்த அன்பில் மூழ்கி இருக்கணும். அந்த மாதிரியானவர்களுக்கு பாப்தாதா எப்பொழுதும் பாதுகாப்பு குடைநிழலாக இருக்கிறாங்க. தேவையான நேரத்தில் நினைவு செய்கிறவங்க மற்றும் ஏதோ ஒரு காரணத்துக்காக சுயநலமாக நினைவு செய்கிறவங்களுக்கு அவங்களுடைய சக்திக்கு ஏற்றபடி, அன்புக்கு ஏற்றபடி பிரதிபலனாக சகயோகம் கிடைக்குது. ஆனால் சக்திக்கு ஏற்றபடி தானே அன்றி சம்பன்ன சம்பூர்ண வெற்றி கிடைப்பது கிடையாது. ஆகையினால எப்பொழுதும் அன்பின் மூலமாக அனைத்து பிராப்தி சொரூபத்தை அனுபவம் செய்வதற்காக உண்மையான உள்ளத்தின் அன்புடையவராக ஆகுங்கள் அப்படின்னு பாபா சொல்றாங்க. புரிந்ததா அப்படின்னு கேட்குறாங்க. பாப்தாதா மதுவன் வீட்டின் அலங்காரமாக இருக்கும் குழந்தைகளுக்கு விசேஷமாக அன்புக்கு வாழ்த்துக்கள் சொல்றாங்க. ஒவ்வொரு குழந்தையும் தந்தையின் வீட்டின் விசேஷ அலங்காரம். இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட மதுபன் வீட்டின் கலகலப்பே குழந்தைகள் தான். அந்த மாதிரி தன்னை நினைக்கிறீர்கள் தான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. உலகத்தினரோ கிறிஸ்மஸை கொண்டாடுவதற்காக எங்கெங்கோ செல்வாங்க. மேலும் இந்த விசேஷ வெளிநாட்டினர் மற்றும் பாரதத்தின் குழந்தைகள் இனிமையான வீட்டிற்கு வந்து சேர்ந்துட்டாங்க. முக்கியமான பெரிய பண்டிகை நாளை பெரியதிலும் பெரிய தந்தையோடு பெரிய மனதோடு கொண்டாடுவதற்காக வந்து சேர்ந்துட்டாங்கன்னு பாபா சொல்கிறாங்க. இந்த முக்கியமான பண்டிகை நாள் விசேஷமாக தந்தை மற்றும் பிரம்ம பாபா, அதாவது பாப்தாதா இருவர்களுடைய நினைவு சின்ன அடையாளமான நாள். ஒன்று கொடுப்பவர் ரூபத்தினால் சிவபாபாவினுடைய அடையாளம் மற்றும் வயதான சொரூபம் பிரம்ம பாபாவினுடைய அடையாளம். ஒரு பொழுதும் இளமையான ரூபத்தில் காண்பிக்க மாட்டாங்க. கிறிஸ்மஸ் தந்தையை வயதானவராகத்தான் காண்பிப்பாங்க. வெள்ளை மற்றும் சிகப்பு இந்த வர்ணங்களையும் அவசியம் காண்பிப்பாங்க. அப்படி இது தந்தை மற்றும் தாதா இருவரினுடைய அடையாளம். பாப்தாதா சின்ன குழந்தைகளுக்கு அவர்களுடைய விருப்பமாக என்ன இருக்குதோ அதை நிறைவேற்றி விடுகிறார். சின்ன சின்ன குழந்தைகள் மிகவும் அன்புடன் இந்த விசேஷ நாளன்று தன்னுடைய மன விருப்பமான பொருட்களை கிறிஸ்துமஸ் தந்தையிடம் கேட்பாங்க மற்றும் எண்ணத்தை வைப்பாங்க. மேலும் அவர் என்னுடைய விருப்பத்தை அவசியம் நிறைவேற்றுவார் அப்படிங்கிற அந்த நிச்சயம் வைப்பாங்க. இந்த நினைவு சின்னம் குழந்தைகளாகிய உங்களுடையது தான். பழைய சூத்திர வாழ்க்கையில் எவ்வளவுதான் வயதானவராக இருந்தாலும் ஆனால் பிராமண வாழ்க்கையில் சின்ன குழந்தைகள் தான். அந்த மாதிரி அனைத்து சின்ன குழந்தைகளும் என்னென்ன சிரேஷ்டமான விருப்பங்கள் வைக்கிறீங்களோ அது நிறைவேறுது தான் இல்லையா? ஆகையினால இந்த நினைவின் அடையாளம் கடைசி தர்மத்தை சேர்ந்தவர்களிலும் நடைமுறையில் வந்து கொண்டிருக்குது. உங்கள் அனைவருக்கும் இந்த சங்கம யுகத்தில் முக்கியமான பண்டிகை நாளின் மிகுந்த பரிசுகள் பாப்தாதாடமிருந்து கிடைச்சிடுச்சு தான் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. விசேஷமாக இந்த பண்டிகை நாள் பரிசுகள் கொடுப்பதற்கும் பெறுவதற்குமான நாள். பாப்தாதா மிகப்பெரிய பரிசாக சுயராஜ்யம் மற்றும் சொர்க்கத்தின் ராஜ்யத்தை கொடுக்குறாங்க. பாப்தாதா மிகப்பெரிய பரிசாக சுயராஜ்யம் மற்றும் சொர்க்கத்தின் ராஜ்யத்தை கொடுக்குறாங்க. அந்த ராஜ்யத்தில் இல்லை அப்படிங்கிற எந்த பொருளுமே இருக்காது. நீங்கள் அனைத்து பிராப்தி சொரூபமானவராக ஆயிடுறீங்க. அந்த மாதிரி நீங்கள் பெரிய நாளை கொண்டாடக்கூடிய பெரிய மனமுடையவங்க. உலகத்துக்கு கொடுப்பவர்களோ பெரிய மனமுடையவர்களாக இருக்கிறாங்க இல்லையா? ஆகினால அனைவருக்கும் சங்கமேகத்தின் பெரிய பண்டிகை நாளின் வாழ்த்துக்களை பெரிய மனதோடு பெரியதிலும் பெரிய பாப்தாதா உங்களுக்கு கொடுக்குறாங்க. அவங்களோ 12 மணிக்கு பிறகு கொண்டாடுவாங்க. நீங்கள் அனைவரையும் விட முன்னுக்கு இருக்கிறீங்க இல்லையா? ஆகினால முதல்ல நீங்கள் கொண்டாடுறீங்க, பிறகு உலகத்தினர் கொண்டாடுவாங்க. விசேஷ ரூபத்தில் இரட்டை வெளிநாட்டினர் இன்று மிகுந்த ஊக்கம் உற்சாகத்தோடு தந்தைக்காக நினைவு மற்றும் பரிசுகளை ஸ்தூலமாக மற்றும் சூட்சம ரூபத்தில் கொடுக்குறாங்க. பாப்தாதாவும் அனைத்து இரட்டை வெளிநாட்டு குழந்தைகளுக்கு அன்பினுடைய பரிசுக்கு பிரதிபலனா பல மடங்கு எப்பொழுதுமே அன்பான துணைவனாக இருப்போம். எப்பொழுதும் அன்பு கடலில் மூழ்கி இருந்து அன்பில் ஐக்கியமான நிலையை அனுபவம் செய்வீங்க என்று அந்த வரதானம் நிரம்பிய நினைவு மற்றும் அழியாத அன்பினுடைய பலனாக பரிசு கொடுக்குறாங்க. எப்பொழுதும் பாடிக்கொண்டும் குஷியில் ஆடிக்கொண்டும் இருங்க. எப்பொழுதும் வாய் இனிமையாகவே இருக்கும். அந்த மாதிரியே பாரதத்தின் அன்பான குழந்தைகளுக்கும் விசேஷமாக சகஜ யோகி, இயல்பான யோகியின் வரதானத்தின் அன்பு நினைவுகளை கொடுக்குறாங்க.
அனைத்து குழந்தைகளுக்கு வள்ளல் மற்றும் உருவாக்குபவர் பாப்தாதா அழியாத அன்பு நிரம்பிய எப்பொழுதும் சக்தி சொரூபத்தினால் சகஜமான அனுபவம் செய்வதின் அன்பு நினைவுகள் கொடுக்கறாங்க. அனைவருக்கும் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க. நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். அடுத்ததாக அவ்யக்த பாப்தாதா பார்ட்டிகளோடு சந்திப்பு செய்கிறாங்க. எப்பொழுதும் தன்னை இந்த பழைய உலகத்தின் கவர்ச்சியிலிருந்து விடுபட்ட மற்றும் தந்தையின் அன்புக்கு உரியவர் என்று அனுபவம் செய்கிறீங்களான்னு அவங்கள்ட்ட கேட்குறாங்க. எந்த அளவு விலகியவராக இருப்பீங்களோ அந்த அளவு இயல்பாகவே அன்புக்குரியவராக இருப்பீங்க. விலகி இருக்க இல்லை அப்படின்னா அன்புக்குரியவராகவும் இல்லை. அந்த மாதிரி நீங்கள் விலகி இருந்து அன்புக்குரியவராக இருக்கீங்களா அல்லது எங்கேயாவது பற்றுதல் இருக்குதான்னு கேட்குறாங்க. எப்பொழுது யார் மீதும் பற்றுதல் இல்லை அப்படின்னா புத்தி இயல்பாகவே தந்தையின் பக்கம் செல்லும், வேறு இடங்களுக்கு செல்ல முடியாது. சகஜ மற்றும் நிரந்தர யோகியினுடைய நிலை அனுபவமாகும். இப்போ சகஜ யோகியாக ஆகலை அப்படின்னா பின்பு எப்பொழுது ஆவீங்கன்னு கேட்குறாங்க. இந்த அளவு சகஜ பிராப்தி இருக்குது. சத்தியுகத்தில் கூட இப்பொழுதைய பிராப்தியினுடைய பலன் தான் இருக்கும். ஆகினால இப்பொழுதைய சகஜ யோகி மேலும் நிரந்தர ராஜ்ய பாக்கியத்தின் அதிகாரி சகஜ யோகி குழந்தைகள் எப்பொழுதும் தந்தைக்கு சமமாக அருகில் இருக்கிறவங்க. தன்னை தந்தையின் அருகில் உடன் இருப்போராக அனுபவம் செய்கிறீங்களான்னு பாபா கேட்குறாங்க. யார் உடன் இருக்கிறாரோ அவருக்கு தந்தையினுடைய ஆதரவு இருக்குது. உடன் இருக்கவில்லை என்றால் ஆதரவும் கிடைப்பதில்லை. எப்பொழுது தந்தையினுடைய ஆதரவு கிடைச்சிருச்சு அப்படின்னா எந்த ஒரு தடையும் வர முடியாது. எங்கு சர்வசக்திவான் தந்தையினுடைய ஆதரவு இருக்குது அப்படின்னா மாயா அதுவாகவே விலகி சென்றுடும். சக்தி உள்ளவர் எதிரில் பலமற்றவரால் என்ன செய்ய முடியும்னு கேட்குறாங்க. விலகி சென்றுடுவார் அல்லவா? அதே மாதிரி மாயாவும் எதிர்நோக்காமல் விலகி சென்றுடும். அந்த மாதிரி நீங்கள் அனைவரும் மாயாவை வென்றவர்களா? விதவிதமான முறையில் புது புது ரூபத்தில் மாயா வருது. ஆனால் ஞானம் நிறைந்த ஆத்மாக்கள் மாயாவிடம் பயப்படுறது கிடையாது. அவங்க மாயாவினுடைய அனைத்து ரூபங்களையும் தெரிஞ்சுப்பாங்க. மேலும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் விலகிடுவாங்க. இப்போ மாயாவை வென்றவராக ஆகிட்டீங்க அப்படின்னா ஒரு பொழுதும் யாரும் அசைக்கவே முடியாது. யார் எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் நீங்கள் அசையாதீங்க. அமிர்த வேளையிலிருந்து இரவு வரை தந்தை மற்றும் சேவையை தவிர வேறு எந்த ஆர்வமும் இருக்க வேண்டாம். தந்தை கிடைத்தால் மேலும் நீங்கள் சேவாதாரி ஆனீங்க. ஏன்னா என்ன கிடைத்திருக்குதோ அதை எந்த அளவு மற்றவர்களுக்கு வழங்குவீங்களோ அந்த அளவு அதிகரிக்கும். ஒன்றை கொடுங்க மற்றும் பல மடங்கை பெறுங்க. நான் அனைத்து களஞ்சியங்களினுடைய அதிபதி, களஞ்சியங்கள் நிரம்பி இருக்கின்றன என்ற இதை நினைவு வைத்து கொள்ளுங்கள். யாரை முழு உலகமே தேடிக்கொண்டு இருக்குதோ அவருடைய குழந்தையாக நீங்க ஆகியிருக்கீங்க. துக்கமான உலகத்திலிருந்து விடுபட்டு சுகமான உலகத்துக்கு வந்து சேர்ந்துட்டீங்க. ஆகையினால எப்பொழுதும் சுக கடல்ல நீந்தி கொண்டே அனைவரையும் சுகத்தின் களஞ்சியங்களினால் நிரப்புங்கன்னு பாபா சொல்றாங்க. நல்லது. அடுத்தது பாப்தாதா சொல்றாங்க, பிராமண வாழ்க்கையில பண்பு அப்படிங்கிற அந்த கலாச்சாரத்தை கடைப்பிடிங்க அப்படின்னு. பிராமண குடும்பத்தின் முதல் நம்பர் கலாச்சாரம் பண்பு. ஆகினால ஒவ்வொருவருடைய முகம் நடத்தையில இந்த பிராமண கலாச்சாரம் வெளிப்படணும். ஒவ்வொரு பிராமணனும் புன்முறுவல் செய்து கொண்டே ஒவ்வொருவருடைய தொடர்புல வரணும். ஒவ்வொரு பிராமணனும் புன்முறுவல் செய்து கொண்டே ஒவ்வொருவரினுடைய தொடர்புல வரணும். யார் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய இந்த கலாச்சாரத்தை ஒரு பொழுதும் விடக்கூடாது. யார் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் உங்களுடைய இந்த கலாச்சாரத்தை ஒரு பொழுதும் விடாதீங்க. இப்போ உங்களுடைய வாழ்க்கையில புதிய பண்பின் சமஸ்காரத்தை காண்பீங்க. குறைவாக பேசுங்க, மெதுவாக பேசுங்க, இனிமையாக பேசுங்க. ஒருவேளை விரும்பாவிட்டாலும் எப்பொழுதாவது கோபம் அல்லது சிடுசிடுப்பு வருகிறது என்றால் உள்ளபூர்வமாக இனிமையான பாபா அப்படின்னு சொல்லுங்க. எப்பொழுதாவது கோபம் அல்லது சிடுசிடுப்பு வருது அப்படின்னா உள்ளபூர்வமா இனிமையான பாபான்னு சொல்லுங்க. பிறகு அதிகப்படியான உதவி கிடைத்துவிடும். மனதிலிருந்து நல்ல பாவனை மற்றும் அன்பு நிறைந்த பாவனையை வெளிப்படுத்தினீங்க அப்படின்னா மிகப்பெரிய எதிரியான கோபத்தை வெற்றி அடைஞ்சிருவீங்க. சில குழந்தைகள் இன்றைய நாட்களில் ஒரு விசேஷ சொற்களை உபயோகிக்கிறாங்க. என்னால் அசத்தியத்தை பார்க்க முடியாது, அசத்தியத்தை கேட்க முடியாது,
ஆகையினால அசத்தியத்தை பார்த்து பொய்யை கேட்டு மனதில் ஆவேசம் வருது. ஆனால் ஒருவேளை அவர் அசத்தியமாக இருக்கிறார், மேலும் உங்களுக்கு அசத்தியத்தை பார்த்து ஆவேசம் வருது அப்படின்னா அந்த ஆவேசமும் அசத்தியம்தான் இல்லையான்னு பாபா கேட்குறாங்க. அசத்தியத்தை அழிப்பதற்காக தனக்குள்ள சத்தியத்தின் சக்தியை தாரணை செய்யுங்க. சத்தியத்தினுடைய அடையாளம் பண்பு. ஒருவேளை நீங்கள் உண்மையாக இருக்கீங்க, சத்தியத்தின் சக்தி உங்களிடம் இருக்குது அப்படின்னா பண்பை ஒருபொழுதும் விடாதீங்க, சத்தியத்தை நிரூபிங்க. ஆனால் பண்பு நிறைந்து நிரூபிங்க. பண்பை விட்டுட்டு பண்பற்ற நிலையில் வந்து சத்தியத்தை நிரூபிக்க விரும்புனீங்க அப்படின்னா அந்த சத்தியம் நிரூபணம் ஆகாது. பண்பற்ற நிலையினுடைய அடையாளம் பிடிவாதம், மேலும் பண்பினுடைய அடையாளம் பணிவு. சத்தியத்தை நிரூபிப்பவர் எப்பொழுதும் அவர் பணிவானவராகி பண்பு நிறைந்து விவகாரம் செய்வாங்க. ஆவேசத்தில் வந்து யாராவது சத்தியத்தை நிரூபிக்கிறாங்க அப்படின்னா அதில் அவசியம் ஏதாவது அசத்தியம் நிரம்பி இருக்குது. நான் முற்றிலும் உண்மை பேசுகிறேன், 100% சத்தியம் பேசுகிறேன் என்பது அநேக குழந்தைகளினுடைய மொழி ஆயிடுச்சு. ஆனால் சத்தியத்தை நிரூபிப்பதற்கு அவசியம் இல்லை. சத்தியம் அந்த மாதிரியான சூரியன், அது மறைந்திருக்க முடியாது. எவ்வளவுதான் சுவர்களை யாராவது எதிரில் எழுப்பினாலும் சத்தியத்தினுடைய பிரகாசம் ஒருபொழுதும் மறைந்திருக்க முடியாது. பண்புகள் நிறைந்த வார்த்தை, பண்புகள் நிறைந்த நடத்தை, இதில் தான் வெற்றி இருக்கிறது. எப்பொழுதெல்லாம் ஏதாவது அசத்திய விஷயத்தை பார்க்குறீங்க கேட்குறீங்க அப்படின்னா அசத்திய வாயுமண்டலத்தை பரப்பாதீங்க. சிலர் இது பாவ காரியம் இல்லையா, ஆகினால என்னால் பாவ காரியத்தை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வாயுமண்டலத்தில் அசத்தியத்தினுடைய விஷயங்களை பரப்புவதும் பாவம்தான். உலக குடும்பத்தில் கூட ஒருவேளை ஏதாவது அந்த மாதிரியான விஷயத்தை பார்க்குறாங்க அல்லது கேட்குறாங்க அப்படின்னா அதை பரப்ப மாட்டாங்க. காதால் கேட்டாங்க மற்றும் இதயத்தில் மறைத்து வைத்து விட்டார்கள். ஒருவேளை ஏதாவது வீணான விஷயங்களை பரப்புறீங்க என்றாலும் அதுவும் பாவத்தினுடைய அம்சம். அந்த மாதிரி சின்ன சின்ன பாவங்கள் பறக்கும் கலையினுடைய அனுபவத்தை முடிச்சிடுது. எனவே இந்த கர்மங்களின் ஆழமான விளைவுகளை புரிந்து கொண்டு பண்பு நிறைந்த விவகாரம் செய்யுங்க. பிராமண குழந்தைகள், நீங்கள் மிக மிக ராயலானவங்க. உங்களுடைய முகம் மற்றும் நடத்தை இரண்டுமே சத்தியத்தின் பண்பை அனுபவம் செய்விக்கணும். பொதுவாக ராயல் ஆத்மாக்கள் பண்பினுடைய தேவி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பார்ப்பது, பேசுவது, நடப்பது, உணவு அருந்துவது, அமர்வது, எழுவது, அந்த மாதிரி ஒவ்வொரு காரியத்திலும் பண்பினுடைய சத்திய நிலை இயல்பாகவே தென்படும். நானும் சத்தியத்தை நிரூபித்து கொண்டிருக்கிறேன், மேலும் பண்பே இல்லை என்ற அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இது சரியானது கிடையாது. சில குழந்தைகள் எனக்கு பொதுவாக கோபம் வர்றது கிடையாது, ஆனால் யாராவது பொய் சொல்கிறாங்க அப்படின்னா கோபம் வந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க பொய் சொன்னாங்க, நீங்கள் கோபத்தோடு பேசினீங்க அப்படின்னா உங்கள் இருவரில் யார் செய்வது சரி? சில சாதுரியமாக நான் கோபப்படுறது கிடையாது, நான் பேசுவதே சப்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எப்போ அறிவியலினுடைய சாதனங்கள் மூலம் சப்தத்தை குறைக்கவும் முடியுது, அதிகப்படுத்தவும் முடியுது அப்படின்னா அமைதியினுடைய சக்தி மூலம் உங்களுடைய பேச்சின் சப்தத்தை கூட்டவோ குறைக்கவோ முடியாதான்னு பாபா கேட்குறாங்க. எப்படி கோபம் அஞ்ஞானத்தின் சக்தியோ அதே மாதிரி ஞானத்தினுடைய சக்தி சாந்தி மற்றும் சகித்து கொள்ளும் சக்தி. அஞ்ஞானத்தினுடைய சக்தியான கோபத்தை மிக நல்ல முறையில் சமஸ்காரமாக ஆக்கிட்டீங்க, மேலும் உபயோகித்து கொண்டும் இருக்கீங்க, பிறகு மன்னிப்பும் கேட்டுக்கொண்டு இருக்கீங்க. அந்த மாதிரி இப்போ ஒவ்வொரு குணத்தை, ஒவ்வொரு ஞானத்தின் விஷயத்தை சமஸ்கார ரூபத்தில் கொண்டு வாங்க, பிறகு பண்பு வந்து கொண்டே இருக்கும். சிலர் அநேகமாக கோபம் ஒரு விகாரம் இல்லை, அது ஆயுதம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் கோபம் ஞானஸ்வரூப ஆத்மாவுக்காக மிகப்பெரிய எதிரி. ஏன்னா கோபம் அநேக ஆத்மாக்களுடைய சம்பந்தம் தொடர்பில் வர்றதுனால பிரசித்தி ஆயிடுது. மேலும் கோபத்தை பார்த்து தந்தையினுடைய பெயருக்கு மிகுந்த இழுக்கு ஏற்படுது. சொல்கிறவங்க ஞான ஆத்மாக்களை பார்த்துட்டோம் என்று தான் சொல்வாங்க. ஆகையினால இதனுடைய அம்சம் மாத்திரத்தையும் அழிச்சிடுங்க, பண்புகள் நிறைந்த விவகாரம் செய்யுங்கன்னு பாபா சொல்கிறாங்க. பாபா வரதானம் கொடுக்குறாங்க. நேரடியாக பரமாத்ம மின்சார விளக்கின் இணைப்பு மூலமாக இருளை விரட்டக்கூடிய கலங்கரை விளக்காகுக. கலங்கரை விளக்காக ஆகணும் அப்படின்னா பாப்தாதா சொல்கிறாங்க, நேரடியாக பரமாத்ம மின்சார விளக்கின் இணைப்பு மூலமாக இருளை விரட்டணும்.
ஆத்மாக்களாக உங்ககிட்ட நேரடியாக பரமாத்மா மின்சார விளக்கின் இணைப்பு இருக்குது. சுயமரியாதையின் நினைவு அப்படிங்கிற அந்த பொத்தானை நேரடி இணைப்போடு இயக்கி விட்டீர்கள் அப்படின்னா மின்சாரம் வந்துடும். மேலும் எவ்வளவுதான் சூரியனுடைய வெளிச்சத்தை மறைக்கக்கூடிய கருமேகமாக இருந்தாலும் அதுவும் ஓடிடும். இதன் மூலம் நீங்களோ வெளிச்சத்தில் இருப்பீங்க, ஆனால் மற்றவர்களுக்காகவும் கலங்கரை விளக்கு ஆயிடுவீங்கன்னு பாபா ஸ்லோகனில் சொல்கிறாங்க. சுய முயற்சியில் மிக வேகமாக செல்பவராக ஆனீங்க அப்படின்னா உங்களுடைய வைப்ரேஷன் மூலம் மற்றவர்களுடைய மாயா சுலபமாக ஓடிடும். சுய முயற்சியில் மிக வேகமாக செல்பவராக ஆனீங்க அப்படின்னா உங்களுடைய வைப்ரேஷன், அதாவது உங்களுடைய அதிர்வலைகள் மூலம் மற்றவர்களுடைய மாயா சுலபமாக ஓடிடும். நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.